அந்த சூழ்நிலைகள் அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலங்களை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இல்லாமல் இருக்கும். அதே விமான நிலையத்தை அயல் நாடு தான் அந்த விமான நிலையத்தை செய்திட போகிறார் என்றால் அதை நாங்கள் பக்கத்தில் மாற்றலாம், புனேக்கு மாற்றலாம், அல்லது ஊராட்சி பக்கத்தில் சுரிவில் என்கிற ஒரு பெரிய கிராமமே மக்கள் இல்லாத பெரிய தரவைகளான நிலங்கள் இருக்கு. அப்படியான பயிர் செய்ய முடியாத அல்லது மக்கள் குடியேறாத இடங்களை புனேரி போன்ற இடங்களில் விமான நிலையத்தை மாற்றினால் அது சர்வதேச தரத்தோட கூட அதை அமைத்துக் கொள்ளலாம். ஒன்றில் சுருவிலுக்கு மாற்றினால் அதால் எங்கே லாபம் இருக்குது, தீவு பகுதியோடு சேர்ந்த இடங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கும் அலாரியால் நாங்கள் போட போகிற பாலமும் பாதையும் பண்ணையால் இருக்கிற பாதை சிறு தீவுகளால் யாழ்ப்பாணத்தால் போட போகிற பாதைகள் இந்த பாதைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகளை தராது, பாதை பிரச்சனையும் இருக்காது. இல்லை பூனேரியில் கூட போட்டாலும் வடக்கு கிழக்கில் ஒரு செல்ல பண்ணப்பட்ட மத்திய விமான நிலையமாக அது அமையும், ஒரு இடத்துல ஒதுங்கிய இடமாக இருக்காது. ஆகவே இதை ஒரு நாங்கள் தூர நோக்கோட சிந்திப்பமாக இருந்தால் விமான நிலையத்தை நாங்கள் இடத்தையே மாற்றலாம். அதுக்காக நாங்கள் இடம் மாற்றுற பொழுது பிறகு விமானப்பட எனக்கு அந்த இடம் வேணும் மட்டும் குறிச்சி வச்சிருக்கிறேன் என்றால் அது யோசனை இல்லாத இதை மாற்றுறதில்லை. அந்த மாற்றினா முழுமையாக அந்த ஏர்போர்ட் அந்த இடத்துல எடுக்கப்படணும், அந்த நிலம் முழுவதும் அந்த மக்கள்கிட்ட கையளிக்கப்பட வேணும். அது மிகுதி நிலமும் வடக்கு மாகாண சபையோடு சேர்ந்த உற்பத்திகளுக்கு பயன்படுத்துகிற நிலமாக இருக்கப்படும். அவை புதிதாக ஒரு இடத்துக்கு இந்த விமான நிலையத்தை மாற்றுறது பற்றி 15 வருஷங்களுக்கு முதலும் இங்குள்ள நிபுணர்களால் பல வகைகளில் ஆலோசிக்கப்பட்ட இதில் மாவட்ட துர்ராஜா அவர்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது. அதை பற்றி பரிசீலிப்பது நல்லதென்று என்னுடைய அந்த ஏர்போர்ட் விஷயத்தை என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதே நேரம்